அப்படி அறிவுள்ளவரை காண்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்பொழுதும் உன்னை நான் காண்பதும் என்னை நீ காண்பதும் எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்கும் பொழுது வரவேற்பு, அருமையான வரவேற்பு கொடுத்த பூந்தேரில் கலந்து அதுல போய் பாருங்க, அப்படியே மாற்றி அருமையான பாடல்களை கொடுத்து எனக்கு வரவேற்பு கொடுத்த மிக்க மகிழ்ச்சி. அதுலயும் பாருங்க, பாதரட்சியை போட்டுக்கிற பாதரட்சியை கருத்தி போட்டுக்கிட்டு நான் நிறைய வழிகளை சந்திச்சிருக்கேன். எல்லா வண்டிகளும் பாதரட்சியை போட்டுக்கிட்டு சும்மா மண்டக்கிழமை தலைக்கிழமை வந்து நிற்கி எனக்கு எல்லா விஷயம் தெரியும், பாதரட்சி எனக்கு பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலைக்கிழமை வந்து நிற்பாரு. இவங்க ஏன் அந்த பாதரட்சியை கலட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா? எனக்கு பார்த்தா ஒரு ஞாபகம் வருது. அன்னைக்கு ராமநாதப்பட்டவனுடைய பாதரட்சியை கலட்டி வாங்கினார் பரதன். அது எங்கே போச்சு? தலையில் சுமந்தார். அதே மாதிரி சிம்மாசனத்தை ஆட்சி செஞ்சிச்சு. அப்படி அப்ப ராமநாதப்பட்டவன் எடுத்த அவதாரங்கள் 10 அவதாரங்கள் என்று சொல்றாங்க. ஆனா அண்ணன் கேட்டார், பீஷ்மராகப்பட்டவர் எத்தனை நாள் அம்பப்பட்டார்? இப்போ நான் 10ன்னு சொல்லையிலே நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ 10வது நாள் பீஷ்மராகப்பட்டவர் அம்பு பட்டு படுக்கையில் கிடக்க போனார். அப்பதான் அவங்க எல்லாம் சேர்ந்தாங்க. பஞ்சுமத்தை தலகாணியை கொண்டாந்து கொடுங்கப்பா, பீஷ்மருக்கு கீழே கிடக்கிறாரு. கிடையாது, வேண்டாம், நான் அப்படியே கிடக்க வேண்டும். அந்த அம்புகள் பட்டதும் அந்த அம்புகள் மேலே நான் கிடக்க வேண்டும் என்று சொல்லி வரம் கேட்டாராம். அப்ப கிருஷ்ணர் கேட்டாராம், ஏதாவது ஆசைகள் இருக்கா ஏதாவது அப்படின்னு கேட்டாராம். ஆசைகளாக இருந்து கண்ணா, நாடகத்தாரியே நீயே நாடகம் ஆடுகின்றார். ஆகினாலே அவரா நினைக்கிற பொழுதுதான் அவருடைய உயிர் போகுமா. அவர் நினைச்ச உயிரை அப்பத்தான் பீஷ்மருடைய உயிர் போகுமா. அப்படி ஒரு விஷயம், அருமையான விஷயத்த எந்த பகுதியில் தலைப்புலையும் கேட்கல, கடைசியிலையும் கேட்கல, நடு பகுதியில் கொண்டு போய் எப்படி எடுத்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க. பாராட்டக்கூடிய விஷயம். மகாபாரதத்தை படிச்சிருந்தா தான் அந்த விஷயங்களை கேட்க முடியும். ஆனா எங்க போனாலும் ஏதாவது ஒரு தம்பி மிரட்டதான் வேலை. அப்படி ஒரு விஷயம் கேள்விகளை கேட்டிருந்தார். அப்படி 10க்கு பெருமை கொடுத்திருக்காங்க. அங்கே தச அவதாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தலைகள் 10 தலைகள் இருந்திருக்கு. அப்படி 10க்கு ரொம்ப சிறப்பு ஆகினால அந்த 10 நாள்ல 10வது நாள் தான் உண்மைதானே? ஆமா, கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு சிம்மாசனத்துல அங்கே சிறப்பாகப்பட்டது அங்கே நடந்துச்சு. அப்புறம் வேற என்னமோ சொல்லியெல்லாம் நிறைய வரவேற்பு கொடுத்தீல. நான் என் காலில் எட்டு செய்ததெல்லாம் தொட்டு பேசணும்னா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ இதெல்லாம் பேச ஒவ்வொன்றா அப்படி செருப்புக்கு நிறைய பெருமைகள் கிடைச்சிச்சு. அப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் என்னை கண்ட உடனே வரவேற்பு கொடுத்த மகிழ்ச்சி. கண்டிப்பா நான் பாராட்ட வேண்டும் அல்லவா, வாழ்த்த வேண்டும் அல்லவா. அன்றைக்கு பாருங்க, ஒரு பெண்ணு அப்பா போர் நடக்க போகுது, பெண்ணால் தான் இந்த போராகப்பட்ட நடக்கிறேன். இந்த போராகப்பட்ட நடந்துன்னா வெற்றி பெறணும்னா உன் புருஷங்க எல்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு வரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு, வாழ்த்தை வாங்கிட்டு வா அப்படின்னு கிருஷ்ணர் அனுப்புறார். யாரே பாஞ்சாலி அனுப்புறார். அவர் அந்த பொம்மா என்ன செய்ய சடக்கு நடக்குது. அப்படி நடந்து வரும் பொழுது, அம்மா வேகமா போவாத, ஒரு செருப்பை கட்டி கூட எனக்கு அப்படின்னு கேட்கிறார். உங்க செருப்பை கிடையாது, அங்கே செருப்பை கலத்தி அந்த அம்மா கொடுத்துருச்சு, வாங்கி வச்சுக்கிட்டார். பரவாயில்ல, கொலுசு காலில் நிறைய போட்டிருக்கிய, உன் கொலுசையும் கலட்டி கொடு எனக்கு, உங்க கொலுசை நான் அட வைக்கிறேன். அங்கே பாஞ்சாலி கிட்ட கேட்டார் கிருஷ்ணர். சரி, கொலுசை கேட்ட உடனே நம்ம கொலுசையும் செருப்பையும் கலட்டி கொடுத்துருச்சு. சரி, இந்த அம்மா சத்தத்துல அவர் கண்டுபிடிச்சு கொடுக்குறான். அவர் கண்டுபிடிச்சாருன்னா வர கொடுக்க மாட்டாரு. அதனால இந்த அம்மாவோட கொலுசு பாஞ்சாலிக்கு கொலுசு தான் அப்படின்னு பாருங்க. அவர் முனிவரை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால இது ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம அங்கே போய் அப்படி முகத்தை மூடிக்கிட்டு, சுவாமி எனக்கு வாழ்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இவரும் மறந்தவாழ வாழ்த்துக்க, வாழ்க வாழ்க பல்லாண்டு நீடோடி வாழ்க அப்படின்னு வாழ்த்த கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அந்த நீங்க சொல்றதுக்கு சம்பந்தம் இருக்கு. பீஷ்மராகப்பட்டவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயம் அப்படி இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாருங்களே, சும்மா வர வேண்டியதானே, இந்த அம்மா மூடி இந்த அந்த முந்தானை திருப்பி காட்டி சிரிச்சுக்கிட்டு வராங்க. நான் வாங்கிட்டேன் பெரிய ஒரு வார்த்தை கொடுத்ததுதானே. அது மாதிரி இந்த பெரிய மனுஷன் இன்னைக்கு எனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாழ்த்து எப்படி வாழ்த்து? தென்பாண்டி தமிழே, தென்பாண்டி தமிழே, என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே, என் சிங்கார குயிலே, பாடும் ஒரு காவியம், இது அதிவரும் ஆவின் ஓவியம், பாசம் தென்பாண்டி தமிழே,
என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேட்டால் கிடைக்குமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அலைமகள், கலைமகள், மலைமகள் இவர்களுக்கெல்லாம் இருப்பது செந்தட்டு, பொன்தட்டு, வெண்தட்டு. ஆனா இந்த இடத்துல உன் தட்டை இன்னைக்கு நான் பார்க்கலாம். தமிழ் தட்டு, அலைமகள், கலைமகள், மலைமகள் மூன்று பேரும் ஒன்றிடத்திலே இந்த முகத்திலே தெரிவது போன்றது. தவக்கலை தெரிகின்றது இல்லைங்க. தவம் இருக்கின்ற முனிவர்களுடைய கலையாகப்பட்டது இந்த முகத்திலே தெரிகின்றது. ஆகவே அருமையான வரவேற்பு கொடுத்ததுனாலே நான் வாழ்த்து கொடுத்திருக்கின்றேன். எனக்கு மகனாகவும், அண்ணனுக்கு அண்ணனாகவும், தந்தைக்கு தந்தையாகவும் இந்த இடத்துல நீ நீடோடி வாழ வேண்டும் என்ற சிறப்புக்குரிய வாழ்த்து கொடுத்திருக்கேன். கேட்கலாமா? கேட்டால் கிடைக்குமா? சுவாமி, தாங்கள் அழைத்து வருகிறவர் யாரும் யாரும் அறியாதவர். சரியா? தாங்கள் கண்ட மாத்திரத்திலேயே தாங்கள் எதையை கூற வேண்டும், யாரை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்ற ஆபம் எனக்கு இருந்தது. ஆனா தாங்கள் என்னிடம் சிற்சில விஷயங்களை கேட்கிறேன் என்பது எனக்கு வியப்பை தருகிறது. என்றாலும் கேள்விகள் கொடுக்கப்படும், தட்டங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் சென்று அடையலாம் என்பதற்கிணங்க கேள்விகளை கேளுங்க. ஏன்னா வினாக்கள் வந்து 60 வினாக்கள் இருக்கு. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொடை வினா, கொடை வினா, ஏழு வினா அப்படின்னு சொல்லிட்டு 60 வினாக்கள் இருந்தாலும் கூட வினைகள் 8 வகையாக சொல்லப்பட்டாலும் ஒரு வினாவுக்கு லட்சக்கணக்கான வினைகள் நம்மளால உருவாக்க முடியும். ஆனா லட்சக்கணக்கான வினைகளுக்கு வினா ஒண்ணுதானே. அப்பேற்பட்ட வினாவை கேட்கலாம் வந்திருக்கீங்க. சாமி, வினாக்கள் இத்தனை வினாக்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வினா கேட்கப்படும் வினா வந்து அறிவு கலை திறக்கக்கூடிய இருவர் பேசும்போது தமிழுக்கு அழகு. இருவர் பேசும்போது தமிழுக்கு சிறப்பு. நகராமலை குளத்திலே நல்லெண்ணம் சேர்த்தால் போல கற்றாரை கற்றாரை காமூர் அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேளுங்க. நட்டாமரை குளத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தது போல. அப்படி நல்லெண்ணம்னா அன்னமா? எந்த அன்னம்? அன்னம் அப்படின்னா இப்ப பாலோட தண்ணியை கலந்தா ரெண்டையுமே வந்து பிரிச்சு குடிக்கக்கூடியது எது அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு அன்னப்பறவை. அன்னப்பறவை பறவை. ஆமா. அதுதான் நான் என்ன கேட்டேன்னா நற்றாமரை குளத்திலே நல்ல அன்னம் சேர்ந்தது போல அப்படின்றீங்க. இதுக்கு என்ன விளக்கம்? என்ன விளக்கம் அப்படின்னா அந்த தாமரையுடைய தண்டு இருக்கு பத்தியா, அந்த தண்டுல இருந்து வரக்கூடிய பாலும் தண்ணியும் கலந்துறாங்க. அதை கூட பிரிச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு அன்னப்பறவைகள் இருக்குமா. ஒரு குளத்துல தாமரை பூக்கள் இருந்தா எவ்வளவு அழகோ அதே போல அன்னங்களும் அதுல சேரும் போது எத்தனை அழகாக இருக்குமோ அதுல சிறப்பு. நான் இருக்கிற இடத்துல சிறப்புனா உங்களை சந்திக்கின்ற அந்த வேலை மிக சிறப்பாக அமையணும். ஏன்னா சந்திப்புகள்ல பலவித சந்திப்பு இருக்கு. ராவணன் சந்திச்சாங்க, அது ஒரு சந்திப்பா? இல்லம்மா, நான் சந்திப்பா கேட்கலாமா? இப்ப அழகான கவிகளை சொன்னீங்க. ஆமா, நற்றாமரை குளத்துல நல்ல அன்னம் சேர்ந்தாங்க. கற்றாரை கற்றாரை காமூர் நல்ல அன்னம் இந்த நற்றாமரை குளத்துல நீந்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க படிச்சது நான் படிச்சது. ஆமா. அப்ப அந்த அண்ணன் பறந்து நீந்திக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய குஞ்சுகளையும் சேர்த்து நீந்திக்கிட்டு இருக்கான். பாசமானதுல பிள்ளைகளோட சேர்ந்து அந்த குளத்துல அப்படி நீந்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் மகாபாரதம் தொட்டு பார்ப்போம். அப்படியே அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப பார்த்தேன், என்னடா அது இவ்வளவு அழகான குஞ்சுகள் பறவைகள் நிறைய இருக்கு. அவன் எனக்கு வந்து சமயக்கார வித்தியாசமா இன்னைக்கு நம்ம மண்ணை பாராட்டணுமே அப்படின்னு நினைச்சு இந்த பறவை ஒரு பறவையை எடுத்து கறி சமைச்சு கொடுத்துட்டானா. இதை சாப்பிட்டான். அவனை கூப்பிடுற சமயக்கார, அப்பா இந்த நேரத்தில் உனக்கு பதவி உயர்வு கூட, அதனால சம்பளம் உனக்கு கொடுக்குறேன். அதுமே எனக்கு நாவில் சுவைக்க முடிய அளவுக்கு எனக்கு சாப்பாடை போட்டுட்டு இதே மாதிரி எனக்கு தினமும் இதே கறி எனக்கு போடுறான்ட்டேன். வேணும்னு சொல்லிட்டாரு. கறியை சுவைச்சு சாப்பிட்டு அவன் பார்த்தேன். இது அண்ணம்லாம் அப்படி நிறைய பறவைகள் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்கா. இது குஞ்சியும் பார்க்காம இந்த பிள்ளையும் பார்க்காம ஒவ்வொன்றா தினமும் எடுத்து எடுத்து சமைச்சு போட்டுருக்கேன். இதை நம்ம சாப்பிட்டுட்டேன். போன ஜென்மத்துல சாப்பிட்டுட்டேன். அப்பதான் அவன் என்ன செஞ்சானா வரம் வாங்குறான் பாருங்க.
அடுத்த ஜென்மத்துல ஆ. நீ பிறந்து சரி. உனக்கும் பிள்ளைகளும் பெற்று பிறந்து. நிறைய பிள்ளைகளை பெற்று உன் பிள்ளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து நீனும் வாழ்வாயிடா. உன் கண்ணு முன்னாடியே உன்னுடைய 100 குழந்தைகள். ஏன்னா அந்த சமையல்காரை சமைச்சது ஆமா 100 அன்ன பறவைகளை. அவன் மேல குத்தம் இல்ல, சமைக்கிறவன் மேல குத்தம் கிடையாது. சாமி, வேலை தானே. ஒரு விஷயம் இருக்கு. அவன் செய்ய சொன்னவன் கொலை செஞ்சவனோட ஆமா செய்ய சொன்னவன் சொன்னவன் தண்டனை அதிகம். பழியும் பாவமும் அதிகம். அப்படி ஆமா. அன்றைக்கு பாருங்க அவன் குருடாக பிறப்பதற்கும் காரணம் அதுதான். ஆமா. அதே மாதிரி அவனுடைய பிள்ளைகள் இழப்பதற்கு காரணமாக இருந்ததும் அந்த நல்ல ஆனத்தினாலதான். அதனாலதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எல்லாரும் சேர்ந்தது போல அப்படின்னு சாமி, ஞாபகம் வந்துச்சு. திருதராஷ்டிரன் அப்படின்றவர் வந்து பிறப்பிலே கண்ணு தெரியாம பிறந்துறாரு. அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப கிருஷ்ணர் கேட்கிற, கிருஷ்ணா நான் என்ன பாவம் பண்ணேன்? எல்லாரும் நல்லதானே பண்ணேன், இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை நான் ஆட்சி செய்யறேன், ஆனா எனக்கு கண்ணு இல்ல பத்தியா, இது எதனால நடந்துச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன், இது ஒருவேளை முற்பிறவியினுடைய பயனா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நீ முற்பிறவியிலையும் ஒரு மகாராஜனாக பிறந்திருங்க. அப்ப உன்னுடைய சமயக்காரன் வந்து நான் சொல்லியிருக்கேன், சமைச்சு கொடுக்கும்போது இது அன்னம் அப்படிங்கிற கறி, ஒரு கறிக்கும் இன்னொரு கறிக்கும் வித்தியாசம் தெரியாம நீ அப்படியே கேட்டு உண்டதுனால உனக்கு கண்ணே தெரியாம, கண்ணு ஒண்ணு தெரியாம நீ சாப்பிட்டே, அதனால உனக்கு கண்ணு தெரியாம போச்சு. அந்த அன்னப்பறவையுடைய சாபத்தால உன்னுடைய 100 குழந்தைகளும் உன் கண்ணு முன்னாலே உனக்கு நீ உணரும்படியாகவே அவங்க இறந்து போவாங்க அப்படிங்கிற சாபமும் உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு விஷயம் பாருங்க. ஆமா. அப்ப பார்க்கும்போது சிவபெருமானுக்கு சரி கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் சொன்னாலையா, ஆமா தொடும்பொழுது சொன்னாரா கண்ணன் கேட்டாராம், சரி எப்படியா இருந்தாலும் எனக்கு 1000 மலர் கொண்டு நீ வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சிவபெருமானுக்கு கண்ணன் ஆகப்பட்டது. சரி, எதுக்கு அந்த பூஜை செய்யப்பட்டது? அப்படி பூக்கள் செய்ய ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்குன்னா அந்த சுதர்சன சக்கரத்துக்காண்டி விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் வந்து சிவனை நோக்கி கடவுள் இருக்கிறாரு. அப்ப அப்படி செய்யும் பொழுது ஒரு மலர் மட்டும் குறைஞ்சு போச்சேன். 1000 மலர்கள் செய்யணுமா இல்லையா, 99 மலர்கள் செஞ்சுட்டாரு. சரி, அப்ப ஒரே ஒரு மலர் குறையும். என்ன செஞ்சுட்டாரு, கண்ணை பிடுங்கி கண்மலர்களாக பயன்படுத்தி அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். அப்ப அதனால அவருக்கு கிடைச்சது பேர் என்ன, செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிற செந்தாமரை கண்ணா பேர் கிடைச்சிச்சு கண்ணனுக்கு. இன்னைக்கு செந்தாமரை கண்ணன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. ஏன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்துல திருமயத்துக்கு பக்கத்துல செந்தாமரை கண்ணா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. ஆனா பரவாயில்லையே, என்னன்னா அது ஒரு கோயில் இன்னைக்கு தானே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரிலாம் எனக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நான் கதை முறைப்படி நான் கேட்டு இவரெல்லாம் விரட்டிடுவோம். பண்டுகளில் கண்டு மொழி மாறே ஏங்க வண்டு விழி கற்கணும் மொழின்னு சொன்னீங்க. விழிகள்ல பல விழிகள் இருக்கு, வண்டுகள்ல பல வண்டுகள் இருக்கு. மான்விழின்னு சொல்லியிருக்கலாம், மான்விழின்னு அவர் சொல்லல. மீன் விழின்னு சொல்லியிருக்கலாம், மீன் விழின்னு சொல்லல. மலர் விழின்னு கூட சொல்லியிருக்கலாம். விழிகள் எத்தனை விழிகள் இருக்குல்ல, அதுதான் வண்டு விழி. சரி, வண்டுகளை கூட எடுத்துக்கிறோம். வண்டுகளை மரத்தை குடையிறதுலாம் ஒரு வண்டு, மட்டையை குடையிறது ஒரு வண்டு, தூது போனது ஒரு வண்டு, தொடையை குடைஞ்சது ஒரு வண்டு, காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமல இடத்தை அடைச்சது ஒரு வண்டு. இப்படி புராண இதிகாச காலங்களிலேயே வண்டுகளுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. வண்டுகளுக்கு அழகா, வண்டுகளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் ஆகும். சரி, இந்த பரமேஸ்வரியை ஒதுக்கிட்டே குறைஞ்சாரா? என்னது? பரமேஸ்வரி உங்களை சொல்லலைங்க, அப்படி நான் உங்களை பேசணும். சரி, அவர் என்ன செய்யறாரு, அவர் பொம்பளை கண்டவே பிடிக்காது, சிவனை மட்டும்தான் அவர் பிடிக்கும். நீதிமொழிவராக என்ன செஞ்சாரா, இந்த பொம்பளை சேர்த்து நம்ம வழங்கலாமா? யாரே பார்வதிக்கு மறுபெயர் பரமேஸ்வரி. சரி, உங்களை நினைச்சு எனக்கு அப்பா மாதிரி உங்களுக்கு மகன் என்ன இந்த அப்பா அப்படின்னு நினைச்சு ஒதுக்கி இடையில வந்து ஒரு எடுத்து குறைச்சிட்டு போனார். அப்பா பார்த்துச்சா அந்த பார்வதி, சண்டாளி சாமியாரா இருந்தாலும் என்னை ஒதுக்கி நீ குறைஞ்சிக்கிட்டு போறிய அப்படின்னு சொல்லி அந்த சக்தி இருந்தாலும் சுத்தலாம், சக்தியே இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாங்க. சாபத்தை கொடுத்தாலும் இந்த அவர் நினைச்சாரன், பொம்பளை கொடுத்த சாபத்துக்கு நம்ம நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கம்ப எடுத்து மூடிக்கிட்டு சுத்தினார், நடந்து போனார். அப்பதான் பொல்லாதவனா இருப்பாங்களா இருக்கிற முடியல, சாமியார்களே பொல்லாத சாமியார்களா இருப்பாங்களுக்கு அப்படின்னு நினைச்சார். அப்பதான் சொன்னாரு, அம்மா பரமேஸ்வரி, எனக்கு எல்லாம் நீ வந்து சாபம் கொடுக்க நினைச்ச, உன்னை நான் விட மாட்டேன். என் சிவபெருமானுடைய பொண்டாட்டியா இருப்பதனால நான் அவளை விடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு முனிவராகப்பட்டவர் என்ன பெற்றார் ஒரு பிள்ளை பெற்றவர் பெரியாளும் பெரியாள் தானே. ஆமா. அதனால சரி சின்ன பிள்ளை பாவம் சரி அப்படின்னு பரமேஸ்வரி விட்டு கொடுத்து போனாராம். சரி. அதனால அப்படி ஒரு பரமேஸ்வரியம் சாமி மதுரைக்கே ஒரு பரமேஸ்வரி இல்ல அது சரி. பரமேஸ்வரி மதுரைக்கே இருந்தாங்க. அம்மாவுடைய ஆசையை தீர்க்க அவங்க அம்மா நினைச்சாலா நான் 7 கடல்ல குளிக்கணும்னு கேட்டுச்சேன் மகளிர்கிட்ட. சரி. இந்த மகா சும்மா இருக்க கூடாது அப்படி என்ன நினைச்சேன். அப்ப அப்படியா அப்படின்னா என்ன செய்யறது என்னமா புருஷன் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் யாரு பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இந்த பரமேஸ்வரன் கேட்ட உடனே 7 நம்ம விடாடி இது எப்படியா அடக்க உடக்கமா நல்ல படிவா உள்ள பிள்ளை நம்ம கொண்டாடி பரமேஸ்வரி கேட்டு விட்டாரு. அப்படிதான் இவனை நம்ம சும்மா விடலாமா? ஆசையை நான் ஜெயிச்சு வைக்கிறேன். என்ன என்ன தெரிந்தாலும் பொண்டாடி சரி இல்லையா? அப்படின்னு சொல்லி 7 கடலை கொண்டுட்டு வந்து குளிக்க வச்சாங்க. அந்த அம்மா 7 கடலை கொண்டாந்து குளிக்க போய் காலை தூக்கி உள்ள வச்சுச்சேன். அப்ப காலை தூக்கி உள்ள வச்சோட 7 கடலும் உள்ள போயிடுச்சு, பூமியில போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கும் 7 கடல் வீதி அப்படின்னு மதுரையில இருக்கிறதுக்கு யாரு இந்த பரமேஸ்வரினாலதான். உங்களை நான் பேசணும் இசை நாடகம். அதனால என்ன இயல் என்பது பாட்டு, பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது இது 3 சேர்ந்து நடிப்பு. நல்லா நீ நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால சாபத்திலேயே செத்து போயிட்டான். அதுதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க நடிக்க. அது சரி. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அருமசிக்கு உதவா அண்ணம், தாபதத்தீரா தண்ணீர், தரத்துல மரியா பெண்டி, கோபத்தை அடக்க வேதன், குருமொழி கொல்லாம் சீடர், பாபதத்தீரா தீர்த்து நீ பயனிலே சொன்னாங்க. பயன் இருந்து என்ன பயன் நமக்கு? ஆமா அப்படிலாம் இருந்திருக்கு. ஆமா பரவாயில்ல, அழகா இருக்கீங்க, நல்லா அற்புதமா இருக்கு, நல்லா பேசுறீங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. சரி நல்லாவும் குரலோசை தொண்டை நல்லா இருக்கு. ஓஹோ அழகா சாமி அடிச்சிருக்கிய பட்டை. ஆமா நீங்க படுக்க வச்சு போட்டிருக்கீங்க. சரி நான் நிக்க வச்சு போட்டிருக்கேன். சரி அவ படுக்க வச்சு போட்டது நிக்க வச்சு போட்டது ஒண்ணா சேர்க்கலாமா? ஒரு இடத்துல சேருமா? ஏன் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஹரி சிவன் ஒண்ணு அறியாதவங்க வாயில வந்து அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் நினைச்சேன்னா படுக்க வச்சு போட்டது நிக்க வச்சு போட்டது ஒரு இடத்துல சேர்ந்துருக்குமான்னு இருக்கு. ஒரு இடத்துல சேர்ந்துருமா? என்ன கேள்வி வந்து முதற்கமான கேள்வியா இருக்கு. என்ன கேள்வி? ஒரு விஷயம் இருக்கு. சரி அப்படின்னா இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? இடத்துக்கு வளர்ந்த நிலத்துக்கு நீர் வேணும், இருந்த வீட்டுக்கு விளக்கு வேணும். சரி விளைந்த பயிருக்கு வேலி காவல். வேலி காவல். ஆமா பெண்ணு விளைந்த பயிருக்கே வேலி அமைச்சிருக்காங்க. ஆமா அந்த நெல்லுக்கே வேலி அமைச்சிருக்காங்க. ஆமா அந்த சுதர் சர்மா என்று சொல்லக்கூடிய நெல்லை வச்சு போட்டு சிவபெருமானுக்கு நம்ம சாதம் படிச்சு நைவேத்தியம் பண்ணணுமே நினைச்சு காய வச்ச நெல்லை கூட சிவபெருமானாக சுத்தி வேலி அடைச்சு அந்த நெல்லை காய வச்சு கொடுத்ததுனால இன்னைக்கு திருநெல் வேலி அப்படின்னு பேர் வந்தது. காரணமா இருந்துச்சுல. சரி இப்ப திருக்காடாக இருந்துச்சா. காடாக இருந்ததுனால மான் வேட்டைகள், புலி வேட்டைகள், இது மாதிரி வேட்டைகள்லாம் நிறைய ஆடி அந்த ஆடை விலங்குகளை கொண்டுகிட்டு வந்து விற்பனை செய்வதற்காக தோள்களை பயன்படுத்தி அந்த சில பொருள்கள் காய்கறிகள் இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல ஒரு சந்தை மாறி உருவாக்கி வியாபாரம் செஞ்ச இடம் தானே வேடசந்தூர். வேடசந்தூர் பேர் வருவதற்கு காரணம் அன்றைக்கு மான் வேட்டைகள் விலங்குகள் வேட்டைகள் ஆடி கொண்டாந்து விற்பனை செஞ்ச இடம் தானா வேடசந்தூர் பெறுவதற்கு. அதே மாதிரி அருமையான பகுதிக்கு அப்ப தாடி கொம்புக்கு வந்திருக்கோம். தாடி கொம்புக்கு பக்கத்துல முத்தாளம்மன். முத்தாளம்மன் சாமி அன்றைக்கே பிறந்து அன்றைக்கே அழையணும் அப்படின்ச்சு. அப்படி ஒரு சாமி வடநாட்டுல இருந்து ஒருத்தர் வாரானா. நான் போகும்பொழுது எனக்கு காவலுக்கு நீ வருவா என் பின்னால அப்படின்னு கேட்டானா. ஒரு குடிமண்ணை அள்ளிக்கிட்டு போ, உன் பின்னால நான் வருவேன் அப்படின்னு சொன்னுச்சு அந்த சாமி. அதே மாதிரி பின்னால அள்ளிக்கிட்டு போகும்பொழுது பின்னாலே வந்து நீ எந்த இடத்துல வைப்பியோ அந்த இடத்துல நான் சாமியை நிற்பேன்டான்னு இவர் அங்கிருந்து கலைப்பார கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சதுனால அந்த இடத்துல தெய்வமா நின்றுச்சு. அப்படியே உங்க நாளே வரமாட்டேன் அப்படி தெய்வமா நின்றுச்சா. பார்த்தாங்க கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சேன். ஆனா மக்கள் பார்த்தாங்க இன்னும் 2 சிலைகளை நாங்க கொண்டாந்து வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி இன்னும் 2 சாமிகளை கொண்டாந்து வச்சாங்க. அவங்க வச்சு கும்பிடுறதுனால தானே முத்தாளம்மன் 3 தேவிகள் உட்கார்ந்து அந்த இடத்துல அருள் பாலித்ததுனால முத்தாளம்மன் அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. இங்கே வடநாட்டிலிருந்து மண்ணால் கொண்டு பட்டது. நீ மண்ணால் கொண்டு வந்ததை எனக்கு சிலையா செய்து ஒரு நாள் முழுவதும் எனக்கு உயிர் கொடுத்து அலங்காரம் பண்ணி மறுநாளைக்கு வெளிவருவதற்குள்ள நான் கரைஞ்சி மறைஞ்சு போய்விடுவேன் என்று வரம் சொல்லி அந்த ஒரே நாள்ல திருவிழா நடந்து அன்றைக்கு மழை பெய்யுது. அந்த அம்மா வந்துச்சுன்னா மழை பெய்யுமா எங்குமே. ஆமா மழை பெய்யுமா. அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மழை பெஞ்சு அந்த அம்மா மழை பெஞ்சு ஊர்வலம் வரும்போது சேத்துலதான் அந்த அம்மா நடந்து வரணுமா.
அப்படி என்ன 7 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த அம்மா மதுரை பக்கத்துல. 7 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து பஞ்சம் கிடந்த நேரத்துல அந்த அம்மா வந்ததுனால மழை பெஞ்சு அந்த ஊர்களுக்கு சிறப்பு சேர்த்து மறுபடியும் எனக்கு கரிசோறு ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்படி கேட்டுக்கொண்டதுனால கோழியை அடிச்சு கரிசோறு ஆக்கி அன்றைக்கு கொடுத்தார்களாம் மதுரை பக்கத்துல முத்தாளம்மனுக்கு. அதனாலதான் 7 ஊர்கள் சேர்ந்து அங்கே முத்தாளம்மனை கும்பிடுவார்களாம். அதே மாதிரி இங்கேயும் முத்தாளம்மன் தமிழகத்திலே முதலிலே தோன்றிய கோயில் எங்கே? முத்தாளம்மன் கோயில். அப்படி பார்க்கணும்னா நம்ம தாடி கும்பலதான் முதலிலே தோன்றிய முத்தாளம்மன் கோயில் உருவாக்கப்பட்டது இங்கேதான். சரி, நல்ல காரணம். சாமி, நீங்களும் வேலகுவாசி. ஆமா, நான் உலகத்துல இருக்கேன். சரி, பெரியதே நான் வந்திருக்கேன். சரி, அதான் கேக்குறேன். நான் எல்லாம் சொல்லிட்டேன். சரி, நான் என்னத்துக்கு என்ன வேலையா வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வேலையா வந்திருக்கீங்க? உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். இது ஆபத்துலவே இப்படிதான் இருக்கு. புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அரைப்புள்ளி காப்புள்ளி உன்னை பார்த்த உடனே உன்னுடைய பணிவும் உன்னுடைய நடவடிக்கைகளும் உன்னுடைய பேச்சு மரியாதைகளும் பார்த்த உடனே தன்னால என் மனசு மாறும். அதாவது அதான் சரியா சாமி. ஒரு பொண்ணுக்கு ஒரு மனிதனை ஒரு பார்க்கும்பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. அது மாதிரி நீ என்ன படிச்சோம்ல, படிச்சு அழகா படிச்சிருக்க. அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மனுஷனுக்கு எந்தெந்த விதத்துல நடந்துகிட்டா அவங்களுக்கு மரியாதை நடந்துகிட்டாக்க அது வேற நடக்கும், மரியாதையோட நடந்துக்கிட்டோம்னா அது வேற. என்னை பார்த்த நாள் முதலா அந்த மரியாதை இன்னும் குறையல. ஆமா, என்னைக்கும் கூட. அதாவது சாமி, நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு தக்கதான் பதில் வரும் இல்லையா? கேள்வி எவ்வளியோ பதில் அவ்வளி அப்படிதானே சொல்லுவாங்க. அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. இப்ப உள்ள ஆமா அப்படிதானே போகும். இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வள்ளியுடைய கதாபாத்திரமும் 13 வயது. கண்டிப்பா வள்ளியோட கதாபாத்திரம் சாதாரண 13 வயது கதாபாத்திரம். அப்ப மேலோகவாசியான நாரத மகரிஷி வந்து சந்திக்கிறதுக்காக வர்றாரு அந்த கதையின் முறைப்படி. அப்ப வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வரக்கூடியவரை எப்படி வரவேற்கணும் அப்படின்னு குழந்தைகளும் பாக்குறாங்க, பெரியவங்களும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது ஊடகங்கள் என்னத்தை காமிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில தொடரப்படும். அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ஊடகங்களை வந்து கத்தி எடுக்கிறது, குத்துறது, குரலை அடுத்து அறுக்கிறது, ரத்தத்தை பாக்குறது, வண்டியை போறது, இதையே காமிக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொலையை நேரில் பார்த்தா கூட பதத்தை ஏற்பட மாட்டேங்குது. என்ன காரணம்? அவங்க எதை பாக்குறாங்களோ அது நேரடியாக நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தவறாக தெரியாது. அதுவும் பாருங்க, இன்னொரு விஷயம், கர்ப்பத்துல பிள்ளை வளர்ந்து பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகள் வரும்பொழுது ஒரு தாயாகப்பட்டவள் பேச்சுக்கள் என்னென்ன பேசுகின்றார்களோ அதே மாதிரிதான் பிறக்கக்கூடிய எப்படி இருக்கணும். ஒரு 13 வயது கதாபாத்திரமா இருக்கிறவங்க வள்ளியா வர்றவங்க இன்னைக்கு வந்து சும்மா நானே வந்தேன் அப்படின்னு கதையின் முறைப்படி என்ன செய்யணுமோ அதான் பண்ணணும். அப்ப ஒரு நானோட வாய் டர்னு கிழிச்சிருவேன், உடைய குரலை முடிச்சிருவேன், நாய் மாதிரி பேசுற, பேய் மாதிரி பேசுற, ஒரு என்ன ஒரு மரியாதை. அப்ப வரக்கூடிய குழந்தைகள் என்ன பார்ப்பாங்க? வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை என்ன வேணாலும் நம்ம பேசலாம், மூத்தவர்களை இப்படிதான் பேசணும் அப்படின்னு தீய விஷயங்களை கத்துக்கிட்டு போயிடக்கூடாது. நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா தீய விஷயங்களை ஊடகங்கள் வாயிலாக நம்ம பார்க்கக்கூடாது. அதனால பணிவு என்னைக்குமே இருக்கணும் மூத்தவர்கள. ஆமா, பாருங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு இருக்காங்க. ஆமா, 3 எழுத்துமே முதல் இடத்தை வச்சோம்னா பதவி. பதவி வரும்போது பணிவு வேண்டும். அது மாதிரி இந்த இடத்துல பதவி இருக்கு, பணிவு இருக்கு. அப்படிங்கிற இடத்துல இருக்குமா ஒரு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். புருஷன் பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிளை பார்த்து சொன்னேன், புருஷன் பார்த்து வந்து சொன்னீங்க. நான் கேக்குறேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் புருஷன். சரி, அது வரைக்கும் அவன் மாப்பிளை தானே. இது ஒரு விஷயம் கிடைக்கு. சரி, ஒரு 3 பொண்ணுக்கு வந்து 3 புருஷனா? 3 புருஷன். ஆமா, 3 புருஷன் ஒரு பொண்ணுக்கு. சரி, ஒருத்தன் தான் அவன். 3 புருஷர்கள் போல இருந்து அந்த பெண்ணை வழி நடத்தணும். எப்படி தெரியுமா? ஒரு புருஷன் இளமையாக இருந்து அழகனாக இருந்து அந்த பிள்ளையை காதலிக்கணும். அதே மாதிரி இன்னொரு தான் பணக்காரனா இருந்து அந்த பிள்ளையை வழி நடத்தணுமா? அதே மாதிரி இன்னொரு முரடனா இருக்கணுமா? முரடனா இருந்து அந்த பிள்ளையை அடிச்சு இடிச்சு வழிகாவலி போனால அந்த பிள்ளைய மூலமா ஆக்கலாம அப்படி ஆக்கி கொண்டு வந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். விதமா இருக்கலாம் அந்த ஆண்மகன். அப்படி இருந்தாலும் பெண்களை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு உள்ள கடமை என்ன தெரியுமா? ஒரு கணவனை பார்த்துக்கிறதுல அவன் தாயா இருக்கணும், அரவணைக்கிறதுல ஒரு தாயாக இருக்கணும். அதே மாதிரி அவனோட கொஞ்சம் விளையாடும் போது ஒரு குழந்தையாக மாறணும். அதே போல அவனுக்கு சேவை செய்யும் போது ஒரு தாசியாக மாறணும். இதுதான் ஒரு பெண்ணுக்கு உள்ள கடமை. ஆமா, அப்பதான் ஒரு ஆணவனை அவனுக்கு அவ
மாங்கல்யம் தவளும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் மாங்கல்யம் தவளும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அங்கிருந்தல் ஒன்றாக இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்பில் ஒன்றாம் இப்படி ஒரு பெண்ணால் தான் அந்த மனைவி இறந்து விட்டால் சகலமும் போச்சுடா. அன்னைக்கு பெத்த தாய் போயிட்டா அறுசுவை போயிடும், தகப்பன் போயிட்டா தோல் வலிமை போயிடும், அண்ணன் தம்பி போயிட்டா பக்க வலிமை தோல் வலிமை எல்லாமே போயிடும். அதே மாதிரி அந்த சம்சாரம் போயிட்டா வாழ்க்கையில சகலமும் போச்சுடா. சம்சாரம் இல்லையாமல் ஒரு ஆண்மகன் தனியாக இருந்து வாழவே முடியாது. ஒரு தாய் மட்டும் இருந்து 10 பிள்ளைகளை வளர்த்துருவா. நல்ல விஷயம். ஆனா அந்த 10 பிள்ளைகள் சேர்த்து தாயை பார்த்துக்க முடியாது. அதுதான் பழமொழி சொன்னேன். ஒருச்சான் கயிறு இருச்சான் நயிறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருச்சான் கயிறு தாயின் தந்தை இருச்சான் கயிறு. இப்படி பழமொழிகள் நிறைய இருந்திருக்கு. ஆகினாலே மாப்பிள்ளை சொல்றேன், சம்மதம் தெரிஞ்சு கொடுக்கலாமா? சொல்லுறத கேளமா, சொன்னமுள்ள ஆழமா, அம்பு தும்பு ஏலமா, வாழவை பண்ணாமா. சொல்லுறத கேளமா, சொன்னமுள்ள ஆழமா, அம்பு தும்பு ஏலமா, வாழவை பண்ணாமா.
பார்த்து வந்திருக்கேன். சம்மதத்தை நீ சீக்கிரம் கொடுப்பாய் என்ற எண்ணத்தோடு அல்லும் பார்க்கலும் இந்த முருகப்பெருமானே மாத்திரையா மாமலையை பார்த்து வந்திருக்கீங்களா? ஏன்னா முருகனுடைய பெருமை வந்து சொல்லி தீராது. ஏன்னா வைகாசி விசாக திருநாள், அதுக்காக நான் முளைப்பாறை வச்சிருக்கீங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுல வந்து முருகப்பெருமான் வந்து அவதரித்த தினம். சிவனுடைய 6 அக்னி பொறிகளிலே இருந்து தோன்றியவர் கார்த்திகேயன். அப்ப அவருடைய அந்த 6 அக்னி பொறிகள்ல இருந்து கார்த்திகேயன் தோன்றின தினம் எது அப்படின்னு கேட்டா இந்த கார்த்திகை, இந்த வைகாசி விசாக திருநாள் தான். அப்ப அவரை பாராம இருக்கலாமா? அருணகிரிநாத சுவாமிகள் வந்து வல்லாள மகாராஜா கோபுரத்தை கீழே விழுக போறாரு. கீழே விழுக போனா அப்படியே கையில ஏந்தி பிடிக்கிறார் முருகன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு குழந்தை எப்படிலாம் கெட்டு போகக்கூடாது அந்த அளவுக்கு கெட்டு போச்சு ஒரு குழந்தை. அப்பா அம்மா இல்ல, ஒரு அக்கா எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைய அக்கா எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கின்ற போது அந்த குழந்தைய வந்து கணிசமா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அக்கா. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத குறைய தீக்கணுங்கிறதுக்காக என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது. அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் என்னன்னு கேட்கறதுங்க. அப்படியே இருக்கவும் ரொம்ப எதெல்லாம் கிடக்கூடாது அப்படியெல்லாம் கெட்டு போச்சு அந்த பிள்ளை. கெட்டு போய் பெண்கள்ல ரொம்ப எல்லா பெண்களிடத்திலேயும் ஒரு தவறாக பெண் மோகம் கொண்டு தெரிஞ்சு அப்ப என்ன பண்றாரு, எனக்கு இப்பவே உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்துருச்சு. வந்த உடனே எந்த பெண்ணும் அருகிலே வரல. அப்ப என்ன செய்யறாரு, எனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பா எனக்கு என்னோட கூறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அவங்க அக்கா என்ன பண்றாங்க, நீ இந்த அளவுக்கு உன்னுடைய உடம்பு ரணமானதுக்கு அப்புறம் நீ திருந்தவே இல்லையா, நானும் ஒரு பெண் தானே, வேணும்னா இன்னைக்கு என்ன அனுபவிச்சுக்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புத்தி வருது. இவ்வளவு பெரிய வார்த்தை, நம்மளுடைய சகோதரி நம்மளை கேட்டதுக்கு அப்புறம் உயிரோட இருக்கலாமா, இனிமே நம்ம வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு வேகமா ஓடுறாரு. திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறி நம்ம வந்து குதிச்சு தற்கொலை பண்றது அப்படின்னு முடிவு. வேகமா போறாரு. போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு துறவி எதுக்க வர்றாரு. என்ன தம்பி இப்படி போற அப்படின்னு. நான் வந்து தற்கொலை பண்ணலான்னு போறேன் அப்படின்னு. தற்கொலை பண்ணாத, அந்த முடிவுக்கு வராத, முருகான்னு ஒரு தடவை சொல்லு, உனக்கு எல்லாமே குறை தீர்ந்துடும் சொல்றாரு. சொன்னோன்னா அதெல்லாம் முடியாது, விதி விட்டுச்சா. வேகமா கோபுரத்து உச்சிக்கு ஏறாரு. ஏறிட்டு குதிக்க போற நேரத்துல அந்த முடிவு அந்த யோகி சொன்னது ஞாபகத்துக்கு வந்து அவர் என்னமோ சொன்னார்ல அந்த ஐயா, என்ன சொன்னாரு, முருகான்னு சொன்னார்ல. சரி நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படின்னு முருகா அப்படின்னு கத்துன மணிக்கு இந்த வல்லாள மகாராஜா கோபுரத்துல வந்து குதிக்கிறார். குதிச்சா முருகப்பெருமான் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் இல்லையா, அப்படியே வந்து கைகளை ஏந்திடுறாரு. அவர் கைகளில் ஏந்தினோட அவர் அந்த ஸ்பரிசம் பட்டதுமே அவருக்கு என்ன ஆயிடுது, அந்த உடலுடைய அந்த ரோகங்கள் எல்லாம் மாறிடுது. மாறின உடனே முருகா நீயே என்னை வந்து ஆட்கொள்ள வந்த, நான் அந்த அளவுக்கு என்ன புண்ணியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, திருப்புகழ் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. திருப்புகழ் பாடு, தமிழால பாடு, சந்த குவிப்புகள் வச்சு பாடு அப்படின்னு. எல்லா பாடல்களும் பார்த்தோம் அப்படின்னா ராகங்களை மையமா வச்சு வரும். ஆனா திருப்புகழ் மட்டும் தாளத்தை மையமா வச்சு வரும். அதுல வர்ற தாளங்கள் எல்லாமே வந்து தொங்கல், சந்த குவிப்புகள், அந்த மாதிரி வந்து தாளங்களாக எந்த ஒரு பாட்டுக்கு தாளத்தை வாசிக்கிறது வந்து நெருக்கமான தாளங்கள் வச்சு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீ தான் பாடணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் திருப்புகழ் பாடுறாரு. இறைவனை வேண்டும் போது சிறப்பு என்ன அப்படின்னா, அவதான் அடியெடுத்து கொடுத்த பாடல்களை பாடும்போது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. முத்தை தரு அப்படிங்கிற பாட்டு வந்து இறைவன் அடி எடுத்து கொடுத்தது முத்தை தரு. என்ன பாட்டு, நானே வந்து ஒரு குஷ்டரோகியாக இருந்து பெண்மோகம் கொண்டு அடைஞ்சிருக்கேன், பள்ளிக்கூடத்தை பக்கம் கூட ஒதுக்கல, நான் எப்படி சாமி உங்களை பத்தி பாட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன ஏற்ற போற திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வச்சு அவருடைய நாக்குல ஓம் அப்படிங்கிற பிரணவ அச்சரத்தை போடுறாரு. அதுக்கு பிறகு வந்து திருப்புகழ் அவர் எழுதியிருக்காரு. அந்த 1000 சொச்ச பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு ஞானம் பிறந்தது. அப்ப தோளுடைய செவியன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அடி எடுத்து கொடுத்திருப்பாரு. பித்தா பிறை சூடி அப்படின்னு சிவபெருமான் வந்து அடி எடுத்து கொடுப்பாரு சுந்தரருக்கு. நான் என்ன பாடுறது அப்படின்னு, நீ என்ன பித்தனுக்கு கீழே வைத்தியக்காரன் எழுதி வச்சதெல்லாம் பழுதில்லாம சரி பார்த்து மறுபடியும் எழுதி வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இறைவனாக அப்படி சொன்னீங்க. முத்தத்தரு பத்தி திருநகி அத்திக்கரை சக்தி சரவணம் முத்து பாடியா நீ? சரி பாடு.
திருப்புகள் பாடணும். இறைவனை வேண்டும் போது அவருக்கு பூமாலைகளை வச்சு அர்ச்சனை பண்றதை விட, அபிஷேகங்கள் பண்றதை விட, கனிகள் தான் இறைவனுக்கு கனிப்பிரியே கந்தன். அப்ப முருகப்பெருமானுக்கு படைக்கும் போது கனிகள் வாங்கி வச்சு, எல்லா வகையான பழங்களும் வாங்கி வச்சு, அவருக்கு வந்து பாடல்கள் பாடி, தமிழான பாடல்கள் பாடி வழிபட்டோம் அப்படின்னா இறைவன் இறங்கி நேரடியாக நமக்கு வந்து கனவுல காட்சி கொடுப்பார். அதுதான் உண்மை. முத்தை தருவத்தி திருநகை சக்தி செலவன முத்தி குருவித்து குருவரைய போதும். முத்தை தருவத்தி திருநகை சக்தி செலவன முத்தி குருவித்து குருவரைய போதும். முக்கட்பர மக்கள் சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன. முக்கட்பர மக்கள் சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன. பத்து தலை தத்த கனிதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகவட்ட திகிரியின் இரவாக. பத்தற்கிரி தத்த கனவிய பச்சை புயல் மிச்ச தகுபொரு பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்க பதம் வைத்து பயிரவு தீர்க்க கொணடிக்க கழுதொடு கழுதாட. திக்கு பரியட்டு பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்க திகழக என போத. கொத்து படை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி பொதை குக்கு பிடியின முதுகோதை. கொட்புட்டல நட்புற்ற முறை வெட்டி பழியிட்டு கொழுகிரி குத்து படமுத்து பொறவள பெருமானே. பெருமானே பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சந்த குவிப்பு என்ன அப்படின்னா, என்னன்னா அவர் பாடுற அந்த பாடலுக்குள்ள அந்த தாளம்னா மிஸ்ர சாப்பு தக்கிட்ட தக்க தீமே அப்படி வரும். அந்த மாதிரியான ஒரு தாளங்களை வச்சு சந்த குவிப்புகளை வச்சு திருப்புகள் ஏற்றிருப்பாரு. அந்த வகையில முருகப்பெருமானுக்குள்ள சிறப்புகளை சொல்லிட்டே போனோம் அப்படின்னா விரிஞ்சிடும். சாமி அதுக்காக நான் வந்து ஏற்றுக்கொள்ள முருகப்பெருமான் நீங்க மாப்பிளையா பாக்குறதா? முருகப்பெருமானுக்கு 1000 சிறப்புகள் உண்டு. நிறைய சிறப்பு அவர் மிகவும் அழகானவர், அருணிமலை அருமையானவர். அதுக்காக வரணும்னு அருணிமலைக்கு போயிருக்கீங்க? எனக்கு பிடிக்காது. மலை ஏறி இருக்கீங்களா? நானா மலை சரி இல்ல அதாவது சாமி எதுக்கு சொல்றேன்னா எல்லாமே அவர்கிட்ட கூடுதலா இருக்கு. அதுக்காக அவரை எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அழகு கூட இருக்கு, சரி அறிவு கூட இருக்கு, அவருக்கு நமக்கு மேல காட்டுற கருணை கூட இருக்கு, நல்ல விஷயம். அவருக்கு மனைவி கூட இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு. இங்க பாருங்க, நீ சொல்றது அனைத்தும் ஒத்துக்க முடியாதுங்க. சரி நான் மனைவி கேட்கிறேன். கூட இருக்கு நீ சொல்றீங்க, சரி. யார் இருக்கா கூட? ஏங்க தெய்வ யானை இருக்காங்க, தேவையான எப்படி இருக்காங்க? அவங்க திருமணமாயி அவங்க கூட தானே இருக்காங்க. கேட்கறது கவனமா கேட்கணும். ஆமா தெய்வ யானை எப்படி இருக்காங்க? கூட இருக்காங்கன்னு சொல்லி. ஆமா தெய்வ யானை எப்படி இருக்காங்க? தெய்வ யானை வந்து இச்சா கிரியா சக்தியாக இருக்காங்க. காலையில அரசாங்கம் சம்பளத்தை குறைக்கப்படும். ஏன் எதுக்கு? அவர் வந்து பக்கத்துல இருக்காங்களா இல்ல தனியா இருக்காங்களா? ஏங்க இதெல்லாம் என்னங்க கேள்வி? ஒரு நிமிஷம். அவங்க சரி அந்த அம்மாவை மலையா உருவாக்கி பக்கத்துல வச்சாங்க. அதான் கிரியா சக்தி மலை இருந்து குழந்தை வைக்க முடியுமா? அது சரி புள்ள வைக்க முடியுமா? சரி. இச்சை என்றால் என்ன? இச்சா சக்தி இச்சை என்பது ஆசை. ஆசை. சரி அந்த இச்சை தான் நீ. உங்களுடைய ஆசையை தணிக்கக்கூடிய ஆசை நீ ஒரே ஒரு சரி ஆள். நான் கேக்குறேன், உங்களுக்கு ஒரு மகன் இருந்து, சரி நான் வந்து அப்பா மாதிரி நீ புள்ள மாதிரி சொல்லிக்கல. ஆமா. உங்களுக்கு ஒரு மகன் இருந்து, அவளை போய் இப்ப என்ன தரமா ஒரு மாப்பிளையை கட்டுவீங்களா? நான் கட்டுவேன். பொய்யான தரவு வேணும், ஒரு மூத்தவர் வாய் சொல்லும் முன்னாடி கையும் முதலிலே துவக்கம் முதல் எப்படியுமே இனிக்கும். நீங்க சொன்னா சரியா இருக்கும். சரி. ஆனா எனக்கு சந்தேகம், என்ன? உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? அப்பாவுக்கு படைத்தல் வேலை. உங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு கல்வியை கொடுக்க முடியும், மகாலட்சுமிக்கு செல்வத்தை செல்வத்தை கொடுக்க முடியும், பரந்தாமனுக்கு காப்பாற்றுறது வேலை. காப்பாற்ற முடியும், சிவபெருமானுக்கு வந்து அழிக்க அழிக்கிறது. பராசக்திக்கு வீரத்தை கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு வேலை. உங்களுக்கு இதே வேலையா? என்ன வேலை? சாமி கூட்டி நானா? இவர் தானே மாப்பிள்ள சொன்னாரு. அவன் நீங்க தான் கூட்டி சாமி கூட்டி
கோத்திரத்தின் முறையோ குடி கோடி போடுறது முன்னால் அந்த முருகனுக்கு உனக்கு மனமடித்து காட்டாவிட்டால் அனைத்திருப்பது பக்கமுடன் செல்ல சொல்லக்கூடிய தலையில் அடிச்சுக்கலாம் நினைப்போம் சம்பா மட்டும் இது அடுத்து இன்னொரு திருமணம் அப்பா நம்ம விட்டுட்டாரு இதோட விட்டு போவேன் இது இன்னொன்று இது இந்த பூரி நடத்துக்காக எவ்வளவு கஷ்டமா முருகா மூணு பரம்பரை மூசை வாங்கன்னு சொல்றா முப்பெரும் எடுத்து சிவன் போயிருக்கா பாத்திரம் சைனை வரா தெய்வாடி தேவ குஞ்சரி மனவாடா திருப்பரங்கிரினாடா உங்க மேல அத்தை யாருக்கு ஆசை இல்லாம இல்ல ஆனா நான் தம்பி தப்புதப்போ சொன்னாங்க முருகன் பெருமாள் போய் கடவுள் பண்ணுவாரு முருகன் பெருமானை பார்க்கறதுக்காக விரைவாக வருவாரு அதனால அப்படி சொல்லியிருக்கேன் விரைவாக ஆட்களை வாங்க முருகா அருள்டா ஆ
மக்கள் அளித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மூத்தொழிலுக்கும் தலைவர்களும் எனது தந்தை சிவபெருமனை திக்கன் வேளாக ஈசானம் வாமனம் அகுரம் தற்குசம் ஜத்திய ஜாதம் என்னும் 5 முங்களோடு இது ஆனா பெண்ணா என்று எவராலும் மதிப்பிடாதவனம் அதோ முகம் என்று ஒன்று சேர்த்து 6 தீபங்களாக சரவணம் பிறந்து சரவணம் போய்கிறேன் ஆமத்தாம் 6 தாமர மலர்களே 6 குழந்தைகளை அடியல் வதிக்க இந்த 6 குழந்தை வளர்ப்பதற்காக சொன்னாலும் 6 காத்திய பெண்கள் அனுப்ப அவருடைய 51 வந்தனால் காத்தியம் என்றும் சரவணன் போய் கொள்ளையினால் சரவணன் என்றும் கந்தன் கடம்பன் ஆர்வன் சண்முகன் என்று பலவார் பல ஆமனையோட அடியல் துன்பத்தை கொடுத்த அசுரனை சூழவர்கள் இருபுறால் பிறந்து ஒன்றை மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் எனது அருகே இருக்கும்படி செய்து திருச்செந்தூர் எனும் கலாசாரத்தில் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை பார்த்து வருகிறேன். எப்பொழுதும் என் உதவிக்கு முன்னால் வரக்கூடிய வினாக்கான பெரிய இந்த இதயங்களை வராத காணக்கூடியவில்லை. முன்னர் தாமதமாக வந்தாலும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொண்டு வருவார் என்பது நன்றாக தெரியும். அதற்கு முன்பாக பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் பெய்யலை பாடுங்களே. பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் பெய்யலை பாடுங்களே. பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் பெய்யலை பாடுங்களே. செங்கோடி சென்று தருராருங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளாகுடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே. குருவாயூரனில் அவன் இருந்தவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். குருவாயூரனில் அவன் என்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். குருவாயூரனில் அவன் இருந்தவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உள்ளாகுடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கையை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க தங்கையை எடுத்தான். ஆஜாதி புகழாக தங்கை கொடுத்தார். தங்கை கொடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கையை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க தங்கையை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். அவர்களுக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். உள்ளாகுடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடுதல் எங்கள் மருதோடனும் புகழ் பாடுங்களே. உள்ளாகுடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன்